1916 1916 இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து போகாதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து 1 இல்லைன்னா 2 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்லாம் வாங்க பார்ப்போம். நீதி கட்சி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசியலில் நடந்துகிட்டு இருக்கிற மாற்றங்களுக்கு எல்லாம் முதன்மையான காரணம் நீதி கட்சி அரசியலில் பங்கேற்றது தான். அவங்க தான் முதல்ல அரசியலில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 20 1916 சென்னையில் இருக்கிற விக்டோரியா பொது மண்டபத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதோட பேர். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட பேர். ஆனால் நீதி கட்சின்னு தான் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை வந்து நடத்தியிருப்பாங்க. மொத்தம் 3 பத்திரிக்கை நடத்தியிருப்பாங்க. நீதி கட்சிங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறோட பத்திரிக்கையோட பேரால் ஃபேமஸ் ஆகிருக்கும். இதை ஆரம்பித்தவங்க வந்து டாக்டர் சி நடேசனார், சர் பிடி தியாகராயர், TM நாயர். இவங்க 3 பேர் தான் இதை வந்து நிறுவனவங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருந்திருக்குன்னா, கல்வி அரசு வேலைப்பதிகளில் பிராமணர் அல்லாதவரோட உரிமையை மீட்கிறதுக்காகவும் அவங்க வந்து பிரதிநிதித்துவம் பெறுவதற்காகவும் இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் திராவிட இயக்கத்தோட தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இயக்கம் என்னென்னா தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தை வந்து மொத்தம் 2 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேரில் ஃபஸ்ட்டு வந்து திலகர், 2வது வந்து அன்னிபெசன்ட். இவங்க வந்து முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஏப்ரல் 28 வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அன்னிபெசன்ட் வந்து செப்டம்பர் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1915 இவங்க வந்து நான் தன்னாட்சி இயக்கம் தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆரம்பித்தது எப்போன்னா செப்டம்பர் 1916 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா திலகர். ஏன்னா அவர் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பெல்காம் கர்நாடகா அந்த பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதோட எங்கெல்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பேரார். இந்த திலகரோட ஹோம் லீக் மூவ்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பெரார் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். அன்னிபெசன்ட்டுக்கு வந்து சென்னை வந்து தலைமையிடமாக வச்சு ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து 2 முக்கியமான பத்திரிகைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நியூ இந்தியா, காமன்வெல்த். இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடில். இது வந்து 1914-15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த INC மாநாடு வந்து நடந்துகிட்ருக்கும். 1916 லக்னோவில் வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். இதில் வந்து 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து இந்த மாநாடுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா AC மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகா சரண் மஜும்தார். அவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 1907 சூரத் பிளவில் வந்து மிதவாதி தீவிர தேசியவாதிகள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து மீண்டும் ஒன்றிணைஞ்சிருப்பாங்க இந்த மாநாட்டில் தான். 1907 1916 அப்புறம் 9 வருஷம் கழித்து 2 பேரும் வந்து இணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி லக்னோ ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும். லக்னோ ஒப்பந்தம் வந்து என்னென்னா காங்கிரஸுக்கும் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்குக்கும் இடையில் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும். இந்த ஒப்பந்தத்தில் வந்து முஸ்லீம் லீக்குக்கு 1909 வந்து தனி வாக்காளர் தொகுதி வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த தனி வாக்காளர் தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லக்னோ ஒப்பந்தம் 1916. இந்த முஸ்லீம்குள்ள தனி தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ? 1909. இதை வந்து காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் 1916 லக்னோ ஒப்பந்தம். சரியா? 2ஐயும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அறிமுகப்படுத்தினது 1909. காங்கிரஸ் அதோட மாநாட்டில் முஸ்லீம் லீக்கையும் இணைச்சி அரசியல் ரீதியாக இந்த 2 பேரும் ஒன்றா செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டுப்பாங்க. அதுதான் 1916 லக்னோ ஒப்பந்தம். சிந்து யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை மதன் மோகன் மாளவியா வந்து ஆரம்பிச்சிருப்பார். வாரணாசி அப்படிங்கிற இடத்துல வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி SNDT உமன்ஸ் யூனிவர்சிட்டி, இது வந்து DK கார்வே அப்படிங்கிற மகரிஷி கார்வேன்னு சொல்லுவாங்க அவரை. அவர் மகாராஷ்டிராவில் 1914 பெண்களோட உயர்கல்வி வளர்ச்சிக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருப்பார். இது தவிர அந்த லக்னோ மாநாட்டில் தான் காந்தி வந்து இந்தியாவுக்கு 1915 வந்திருப்பார். அந்த வந்ததுக்கப்புறம் லக்னோ செஷனில் தான் ஒரு சம்பரானை சேர்ந்த ஒரு விவசாயி வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிருப்பார். அந்த விவசாயி பேர் என்ன பேர்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அழைச்சதுனால தான் காந்தி வந்து அங்கே போய் வந்து அடுத்தடுத்த போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு பெருந்தலைவராக வந்து தலைமையேற்றிருப்பார். இம்பேக்டில் வந்து முஸ்லீம் இந்துக்குள்ள ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சரோஜினி நாயுடு வந்து முகமது அலி ஜின்னாவை வந்து பாராட்டியிருப்பாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு முகமது அலி ஜின்னாவை பாராட்டினது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து சரோஜினி நாயுடு. அடுத்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அது வந்து தமிழில் வந்து திராவிடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து
ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு போயிருக்கும். அதே மாதிரி தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, மொத்தம் 3 பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பத்திரிகையில் இவங்களோட கருத்துக்களை வந்து பரப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரோட தான் இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி 1910 பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் படிப்படியாக முன்னேறி இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கும், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு. இவங்க தான் முதல்ல தேர்தலில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேவ் பண்ணி படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாமில் இந்த கொஷின் இல்லாமல் பேப்பரே இருக்காது. முக்கியமாக இதுலேருந்து 1 இல்லைன்னா 2 கொஷின் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வருஷத்தில் வந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.